ட்ரம்ப் பதவியேற்பால் இந்தியாவால் தீவிரவாதியாக அறிவிக்கப்பட்ட பன்னூன் பங்கேற்ற வீடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியிருப்பது. சீக்கியர்களுக்கு தனிநாடு கோரி வரும் பன்னூனின் சீக்கியர்களுக்கான நீதி அமைப்பு தேச விரோதம் மற்றும் நாசகார செயல்களில் ஈடுபட்டதாக மத்திய அரசு தடை செய்தது. பன்னூனையும் 2020 தீவிரவாதியாக அறிவித்தது. இந்தியாவில் பன்னூனுக்கு எதிராக பல வழக்குகள் உள்ள நிலையில் அமெரிக்காவில் 2023 அவரை கொல்ல முயற்சி நடைபெற்றது. வழக்கில் இந்தியாவுக்கு அமெரிக்க நீதிமன்றம் சம்மன் அனுப்பியது. ஆனால் வழக்கு ஆதாரமற்றது என இந்தியா நிராகரித்தது. இப்போது ட்ரம்ப் 2.0 அரசில் இந்தியா அமெரிக்கா உறவு எப்படி இருக்கப் போகிறது என்ற எதிர்பார்ப்புக்கு மத்தியில் ட்ரம்ப் பதவியேற்பில் தீவிரவாதி பன்னூன் காலிஸ்தான் ஜிந்தாபாத் கோஷம் போட்ட வீடியோ வெளியாகியுள்ளது. எலான் மஸ்க் விரும்பினால் அவர் டிக்டாக் செயலியை வாங்கலாம் என அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். சீன நிறுவனத்தால் நிர்வகிக்கப்படும் டிக்டாக் செயலியால் அமெரிக்காவின் பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தல் உள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்ததால் அமெரிக்காவில் டிக்டாக் செயலிக்கு தடை விதிக்கப்பட்டது. இந்நிலையில் அதிபராக பதவியேற்ற ட்ரம்ப் டிக்டாக் செயலி மீதான தடையை அமல்படுத்த 75 நாட்களுக்கு இடைக்கால தடை விதித்தார். இதனிடையே டிக்டாக் நிறுவனத்தின் உரிமையாளர்களிடம் தான் பேசியதாக கூறியுள்ள ட்ரம்ப் டிக்டாக் செயலியை யாரேனும் வாங்கி அதன் 50% உரிமத்தை அமெரிக்காவிடம் வழங்கலாம் என கூறியுள்ளார். டிக்டாக் செயலியை எலான் மஸ்க் வாங்குவதற்கும் அவர் ஆதரவு தெரிவித்துள்ளார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.